நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுள். அன்பின் இறை சமூகமே, நம்மிடையே வீற்றிருக்கும் நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குவோம். நம்மை தேடி வந்திருக்கும் அவரை பற்றிக் கொள்வோம். இந்த 1 மணி நேர ஆராதனையிலே நாம் யாரை பற்றிக் கொள்ளப் போகிறோம் என்ற கேள்வியை மைய கருத்தாக சிந்திக்க இருக்கிறோம். லூக்கா நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு பேதுருவிடம் கூறுகின்றார், அஞ்சாதே, இன்று முதல் நீ மனிதனை பிடிப்பவன் ஆக்குவாய் என்று. அவரும் அனைத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிறார், பற்றிக் கொள்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இல்லற வாழ்வாக இருக்கட்டும் அல்லது துறவற வாழ்வாக இருக்கட்டும், இரண்டுமே அவர் கொடுத்த அழைப்பு. பல நேரங்களில் நம்முடைய பிரச்சனைகள், சண்டைகளை எண்ணி ஆண்டவரை விட்டு விடுகின்றோம். குடும்ப வாழ்வில் பல்வேறு இடையூறுகளை சந்திக்கிறோம். கணவன் மனைவி சண்டை, மாமியார் மருமகள் சண்டை, குழந்தைகளின் எதிர்காலம், அவர்களுடைய படிப்பு, வேலைவாய்ப்பு இல்லாத நிலை, கடன் பிரச்சனை, குழந்தையின்மை, திருமணம் வேண்டாம் என்கின்ற நிலை, பலர் மன நிம்மதி, அமைதி இல்லாமை என்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாம் எப்பொழுதெல்லாம் இறைவனை பற்றிக் கொள்ளாமல் வாழ்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் வாழ்விலே பிரச்சனைகள், சிக்கல்கள். ஆண்டவர் இன்று கூறுகின்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பல்வேறு பிரச்சனைகளை வாழ்வில் எதிர்கொள்ள நாம் ஆண்டவர் இயேசுவை பற்றிக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு பேதுருவின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்றார். நம் பிரச்சனைகளையும் அவர் தீர்க்க வல்லவர். நாம் செய்ய வேண்டியது அவரை பற்றிக் கொள்வது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய நற்கருணை ஆண்டவரை பற்றிக் கொள்வோம், சிக்கென்று பிடித்துக் கொள்வோம். தொடர்ந்து நற்கருணை ஆண்டவரை சிக்கென்று பிடிக்க அவரது சன்னிதானத்தில் இருக்கின்ற நாம் அவரது மகிமையை உணர்வோம். அமைதியில் ஜெபிப்போம், அன்பினில் இணைவோம். எனவே இந்த பஜன் பாடலோடு நம் ஆண்டவரை தொடர்ந்து பற்றிக்கொள்வோம். நாமும் அவருடைய சீடர்களாகவும் சீடத்திகளாகவும் மாறுவோம்.
அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 யெகோவரப்பா யெகோவரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா யெகோவரப்பா யெகோவரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு
கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் நான் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எங்கள் அன்பு தெய்வமே, இதோ உமது சன்னிதானத்தை நாங்கள் நாடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவதற்காய், உம்மை இறுக பற்றிக் கொள்வதற்காய், உம்மோடு இருப்பதற்காய், உமது குரலை கேட்பதற்காக, உமது வார்த்தைகளை பிறரோடு பகிர்ந்து கொள்வதற்காக, உமது வார்த்தையை வாழ்வதற்காக எங்களை அழைத்தீரே, நன்றி கூறுகிறோம். இயேசுவே, எங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே நீர் அழைத்திருக்கிறீர். தனிப்பட்ட விதத்திலே என் மகனே, என் மகளை நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லி எங்களை அழைத்ததற்காய் நன்றி கூறுகிறோம். இயேசுவே, இதோ இந்த பூமியிலே நாங்கள் மனிதனாய் பிறப்பதற்காக மட்டுமல்ல, உமது பிள்ளைகளாய் வாழ்வதற்காக எங்களை அழைத்தீரே. எவ்வளவு அற்புதமான ஒரு அருளை எங்களுக்கு நீர் நிறைவாக கொடுத்திருக்கிறீர். இயேசுவே, உமது பிரசன்னத்தை நாடி வருவதற்கான பாக்கியத்தை நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நொடியும் கொடுத்து கொண்டிருக்கிறீரே. குறிப்பாக இந்த நாளிலே இதோ இந்த அருட்சகோதரர்களோடு இன்னும் ஒரு சில மாதங்களிலே பீடத்திற்கு அருகில் இருந்து இது என் உடல், இது என் ரத்தம் என்று சொல்லி நீர் சொன்ன அந்த வார்த்தைகளை உச்சரித்து இந்த உலகிலே உமது நிலையான நிரந்தரமான பிரசன்னத்தை மக்களுக்கு எடுத்து கொடுப்பதற்காய், மக்களை உம்மிடத்தில் அழைத்து வருவதற்காய், உமது உயிருள்ள பிரசன்னத்தை எடுத்து கொடுப்பதற்காய் நீர் பெயர் சொல்லி அழைத்த உமது அன்பு பிள்ளைகள் இவர்களுக்காய் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இதோ இவர்கள் மீது உமது அருளை நிறைவாய் நீர் பொழித்து கொண்டிருக்கின்ற கிருபைக்காயும் நன்றி கூறுகிறோம். இவர்களது அருமையான பெற்றோர்களுக்காய் நன்றி கூறுகிறோம். உடன் பிறப்புகளுக்காய் நன்றி கூறுகிறோம். இவர்களை உருவாக்கி இந்த உலகிலே உமது செய்தியை வழங்குவதற்காக நீர் கொடுத்த சலேசிய சபைக்காய் நன்றி கூறுகிறோம். எங்கள் அன்பு தெய்வமே, இதோ உமது சன்னிதானத்தில் இன்று நாங்கள் ஒரு குடும்பமாய் வந்திருக்கிறோம். உமது அருளை கேட்டு வந்திருக்கிறோம். இவர்களுக்காய் ஜெபிக்க வந்திருக்கிறோம். உமது மக்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். உமது மக்களை உம்மிடத்திலே ஒப்படைக்க வந்திருக்கிறோம். அவர்களது கவலையை, கண்ணீரை, கஷ்டங்களை, நஷ்டங்களை எல்லாம் உம்மிடத்தில் சொல்லி, ஆண்டவரே, மக்களுக்காய் நீர் மனம் இறங்கும். நீர் அன்று அந்த வனாந்தரத்திலே 5000த்திற்கு மேற்பட்ட மக்கள் பசியாய் இருப்பதை கண்டு நீர் அவர்கள் மீது மனம் இறங்கி, அவர்கள் வீட்டிற்கு இப்படியே போக வேண்டாம், அவர்கள் பசியாய் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஏதாவது உணவை உண்ண கொடுங்கள் என்று சொல்லி நம்முடைய சீடர்களிடத்திலே நீர் பணித்தீரே. இன்றைக்கு பல்வேறு நிலைகளிலே மக்கள் பசியோடும் தாகத்தோடும் ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் இருக்கின்ற மக்களை நீர் பாரும் ஆண்டவரே. அவர்களுக்காய் அனுப்பப்படவிருக்கின்ற உமது அன்பு பிள்ளைகள் இவர்களையும் பாரும். உமது கரங்களினால் எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு உமது சன்னிதானத்தை, உமது பிரசன்னத்தை எங்கள் வாழ்க்கை முழுவதும் உணர்ந்து வாழ்கின்ற ஆற்றலை
ஆவியாருடைய வல்லமையை, உமக்கு இருந்த அதே மனநிலையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஐயா. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இதோ ஆண்டவருடைய சன்னிதானத்திலே, நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே, மாதா தொலைக்காட்சியின் முன்னிலையில் இதோ ஜெபிக்க கூடியிருக்கிற நாம் இன்றைய நாளிலே இந்த அன்பு தம்பிகளுக்காய் ஜெபிப்போம். நமது திரு அவைக்காய் மன்றாடுவோம். அருட்தந்தையர்களுக்காக, அருட்சகோதரிகளுக்காய் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவருடைய நாமத்தை, ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய பிரசன்னத்தை முழுமையாக வாழ்க்கை முழுவதும் எடுத்து சொல்வதற்காக, வாழ்வதற்காக அழைக்கப்பட்ட இவர்கள் ஒவ்வொருவரும், நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து 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 வாழ்கின்ற ஆற்றலை ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவர் மீதும், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர்கள் ஒவ்வொருவர் மீதும் நிறைவாக அருளப்பட வேண்டும். ஜெபிப்போமா? ஆண்டவரை நோக்கி கரங்களை உயர்த்தி மன்றாடுவோமா? கண்ணீர் சிந்தி மன்றாடுவோமா? மன்றாடுவோம். நம் கண்ணீரெல்லாம் ஜெபமாய் மாறும்படியாய் ஆண்டவரிடத்திலே இதோ இந்த பாடலை நாம் ஜெபமாய் பாடி ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். தெய்வமே உன் சந்நிதானம் மகிமையின் பிரசன்னம். 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 மகிமையின் பிரசன்னம் இயேசுவே, மகிமையின் பிரசன்னம். மகிமையின் பிரசன்னம் இயேசுவே, மகிமையின் பிரசன்னம். அன்புக்கு ஆதாரம் நீயே, அன்பை தாருமையா. 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 அன்பை தாருமையா இயேசுவே, அன்பை தாருமையா. அன்பை தாருமையா இயேசுவே, அன்பை தாருமையா. அமைதிக்கு ஆதாரம் நீயே, அமைதி தாருமையா. அமைதிக்கு ஆதாரம் நீயே, அமைதி தாருமையா. அமைதிக்கு ஆதாரம் நீயே, அமைதி தாருமையா.
அமைதிக்கு ஆதாரம் நீயே, அமைதி தாருமையா. அமைதி தாருமையா இயேசுவே, அமைதி தாருமையா. அமைதி தாருமையா இயேசுவே, அமைதி தாருமையா. இப்பொழுது நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த இறை வார்த்தைக்கு நாம் செவிமடுக்க போகின்றோம். இதோ நம்மையே நாம் முழுமையாக தயாரிக்க இதோ இந்த நேரத்திலே இறைவன் நம்மை அழைக்கின்றார். இறை வார்த்தையை நாம் கேட்க போகின்றோம். இயேசு இறை வார்த்தையை அறிவித்துக் கொண்டிருக்கின்றார். இதோ 2 படகுகளை ஆண்டவர் காண்கின்றார். இதோ இந்த 2 படகினில் இறைவன் சீமோனின் படகை மட்டும் அவர் தேர்ந்தெடுக்கின்றார். அவரின் உள்ளத்தை அறிந்தவராக, அவரின் தேடுதலை அறிந்தவராக, அவரின் மன குமுறல்களை உணர்ந்தவராக அவரின் படகை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கின்றார். அந்த தேர்ந்தெடுப்பை சீமோனாகிய நாம் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அடுத்ததாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு இட்ட கட்டளை ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போ. இதோ அந்த கட்டளையை ஏற்ற சீமோனும் ஆழத்திற்கு அவர் வாழ்வென்னும் படகினை அழைத்து செல்கின்றார் இயேசுவோடு. இந்த நேரத்திலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கூறக்கூடிய அந்த செய்தி என்னவென்றால், ஆழத்திற்கு எடுத்து வந்த உன் படகினை நிறுத்திவிட்டு வலையை போடு, நம்பிக்கையோடு வலையை போடு. உன் வாழ்வில் வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளில் இருந்து நீ தப்பிக்க வேண்டும் என்றால், அவற்றை நீ எதிர்கொள்ள வேண்டும் என்றால், இறைவனுடைய வார்த்தை என்னும் வலையை வீசு என்கின்ற வார்த்தை இந்த நேரத்தில் நமக்கு இறைவன் கொடுத்து கொண்டிருக்கின்றார். வீசுகின்ற பொழுது நம் வாழ்வில் வரக்கூடிய எல்லா விதமான இக்கட்டுகளில் நின்றும் துன்பங்களில் இருந்தும் நமக்கு விடுதலை நமக்கு கிடைக்கும். பெரும் மகிழ்வென்னும் மீன்களை நாம் கண்டெடுக்க முடியும். எனவே இந்த அற்புதமான இறை வார்த்தைக்கு நாம் இந்த நேரத்திலே செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. ஒரு நாள் அவர் கனசரேத் ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருக்கிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தனர். அப்படகுள் ஒன்று சீமோன் உடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்று தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்திற்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின் சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழிய தொடங்கவே மற்ற படகில் இருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை முழுகும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து,
ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டைக் கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேவின் மக்கள் யாக்கோப்பும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு ஆண்டவரே, இதோ மனிதர்களை பிடிக்கிற மனிதராக, மனிதர்களை மீண்டும் உம்மோடு கூட இணைக்கிற, சேர்க்கிற அற்புத பணியாளர்களாக எங்களை அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு இதோ இந்த நாளிலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஒரு சில நாட்களிலே தங்களுடைய இந்த அற்புதமான வாழ்க்கையை உமக்காக அர்ப்பணிக்கிற இந்த சகோதரர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் அன்று அந்த சீடர்களை தேடி வந்த பொழுது பேதுரு எதையுமே கண்டுகொள்ளவில்லை. தன்னுடைய வாழ்க்கையை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தார். நாளைக்கு நாம மீன் பிடிக்க போகிற பொழுது நமக்கு வலை வேண்டுமே என்கிற அந்த அக்கறையிலே அவர் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருந்தார். ஆனால் நீர் அவரோடு பேசிய பொழுது இந்த வலையை விட, வாழ்க்கையை விட உம்முடைய பணியே முதன்மையானது, முக்கியமானது என்பதை உணர்ந்து கொண்டார். ஆமாண்டவரே, உம்மோடு கூட நடைபெறுகின்ற அந்த உரையாடல் எங்களது உள்ளங்களை இலக்கு நோக்கி அழைத்துச் செல்லும். ஆமாண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு முறையும் மனிதர்களை பிடிக்கிற, மனிதர்களை உம்முடைய அன்பிலே இணைக்கிற ஒரு கருவி, ஒரு வலை. ஆமாண்டவரே, ஆனால் பல நேரங்களில் எங்களுடைய பலவீனங்களால் எங்களுடைய இலக்கினை மறந்து, எங்களது பணியை மறந்து நாங்கள் எங்கெங்கோ ஓடிக்கொண்டே இருக்கிறோம், அலைந்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்களுடைய இலக்கினை நாங்கள் மறந்து விடாத வகையிலே எங்களுடைய தெளிவை, எங்களுடைய நம்பிக்கையை இன்னும் இன்னும் அதிகமாக்கி கொண்டேரும். இதோ பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு சொன்ன, இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு எழுதிய அந்த ஒரு அற்புதமான கடிதத்தை, ஒரு அற்புதமான எண்ணத்தை இதோ இந்த பாடலின் வழியாக கேட்டு அவரது குரலுக்கு செவி கொடுக்கிற, செவி சாய்க்கிற அர்த்தமுள்ள சீடர்களாக வாழ தொடர்ந்து பயணிப்போம். உள்ள சீடனுக்கு உன் அன்பன் இயேசு நான் எழுதும் கடிதம், உன்னை பின் தொடர்வேன் என்றவனே, எங்கே நீ சென்றாயோ, எங்கே நீ சென்றாயோ. சீடனுக்கு உன் அன்பன் இயேசு நான் எழுதும் கடிதம், உன்னை பின் தொடர்வேன் என்றவனே,
எங்கே நீ சென்றாயோ, எங்கே நீ சென்றாயோ. தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை நான் தெரிந்து கொண்டே, சீடன் என்ற உறவை தந்து திருநிலைப்படுத்தி நின்றே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை நான் தெரிந்து கொண்டே, சீடன் என்ற உறவை தந்து திருநிலைப்படுத்தி நின்றே. பலவீனரை கண்டு வருந்தாதே, பலம் தர நான் உண்டு கலங்காதே. பலவீனன் உன்னை கண்டு வருந்தாதே, பலம் தர நான் உண்டு கலங்காதே. தொடர்ந்து போராடு, தோல்விகளோடு ஏற்றுக்கொள்ள நண்பன் நான் உண்டு. உன் நண்பன் நான் உண்டு. அன்புள்ள சீடனுக்கு உன் நண்பன் இயேசு நான் எழுதும் கடிதம், உன்னை பின் தொடர்வேன் என்றவனே. எங்கே நீ சென்றாயோ, எங்கே நீ சென்றாயோ. உலகம் தருகின்ற இன்பமெல்லாம் குப்பையென ஒதுக்கிவிடு. உயிரே போனாலும் இறை விருப்பம் நிறைவேற்ற உறுதியெடு. உலகம் தருகின்ற இன்பமெல்லாம் குப்பையென ஒதுக்கிவிடு. உயிரே போனாலும் இறை விருப்பம் நிறைவேற்ற உறுதியெடு. துன்பத்தில் தளரா மனம் கொண்டு துயரத்தை ஜெபத்தால் வென்றுவிடு. துன்பத்தில் தளரா மனம் கொண்டு துயரத்தை ஜெபத்தால் வென்றுவிடு. பகைமை உனில் வேண்டாம், அன்பால் உலகை வென்றிடவே தொடர்ந்து போராடு. நீ தொடர்ந்து போராடு. அன்புள்ள சீடனுக்கு உன் நண்பன் இயேசு நான் எழுதும் கடிதம், உன்னை பின் தொடர்வேன் என்றவனே. எங்கே நீ சென்றாயோ,
எங்களை வழிநடத்தி பராமரிக்கின்ற அன்பு தெய்வமே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கே 2-3 பேர் என் நாமத்தினால் கூடி ஜெபிக்கின்றார்களோ அவர்கள் நடுவில் நான் பிரசன்னமாயிருக்கின்றேன் என்று சொன்ன அன்பு இயேசுவே, எங்கள் நடுவில் நீர் வாசம் செய்து கொண்டிருக்கிறீர். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய தூய ஆவியால் நிரப்ப இந்த நேரத்திலே நீர் பிரசன்னமாயிருக்கிறீர். நற்கருணை ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், வணங்குகிறோம், புகழ்கிறோம், போற்றுகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய தூய ஆவியால் நிரப்பி உம்முடைய சீடர்களை நீர் இருவராக பணி செய்ய அனுப்பியது போல எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களுக்கு மத்தியில் வாழ்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்ய எங்களை தயார் செய்யும்படியாக இந்த நேரத்திலே ஜெபிக்கின்றோம். எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர், எங்களை பாதுகாக்கின்றீர், எங்களுக்குள்ளே நீர் வாசம் செய்கின்றீர். எங்கள் ஆன்ம நேசரே, கருணை தெய்வமே, கருணை இயேசுவே, எங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து உம்முடைய அன்பின் கரத்தால் வழிநடத்துவீராக. உம்முடைய சீடர்களோடு நீர் பயணித்தது போல சீமோனுடைய படகை தேர்ந்து கொண்டு அவரோடு நீர் பயணித்து எனக்கு வலை வேண்டாம், இயேசுவோடு இணைந்த வாழ்வே வேண்டும் என்ற கருத்தை நிலைநிறுத்தி அவரை உம்மோடு சேர்த்து கொண்டீர். நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பணியை செய்ய முன்வந்திருக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. அன்பு தெய்வமே, இந்த நாள் முழுவதும், கடந்த காலங்கள் முழுவதும் எம்மை வழிநடத்திய கருணைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் அற்புதமான தயாரிப்பிற்கு பிறகு உம்முடைய பணியை ஏற்றுக்கொள்ள, உம்முடைய பணியை மற்ற மக்களுக்கு எடுத்துச் செல்ல, உம்முடைய நற்செய்தியை பிறருக்கு அறிவிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கருவியாய் மாற்றும்படியாக இந்த பாடல் வழியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. நேசரே, வாழும் கருணை இயேசுவே, என் ஆன்மநேசரே, 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 வாழும் கருணை இயேசுவே. வானின்று இறங்கிய தேவ அமுதே இயேசுவே, வானின்று இறங்கிய தேவ அமுத இயேசுவே, உணவாகும் அப்பமாய் வந்த அருமை இயேசுவே, உணவாகும் அப்பமாய் வந்த அருமை இயேசுவே, நான் வாழ தன்னையே தந்த தியாக இயேசுவே, நான் வாழ தன்னையே தந்த தியாக இயேசுவே, என் வாழ்வும் வழியுமாய் வந்த வல்ல இயேசுவே, என் வாழ்வும் வழியுமாய் வந்த வல்ல இயேசுவே.
உயிர்த்திடும் ஜீவ ஊற்று இயேசுவே. நோய் நொடிகள் போக்கிடும் நல்ல மருந்து இயேசுவே. நோய் நொடிகள் போக்கிடும் நல்ல மருந்து இயேசுவே. என் துக்க மகிழ்ச்சியாய் மாற்றும் நேய இயேசுவே. என் துக்க மகிழ்ச்சியாய் மாற்றும் நேய இயேசுவே. என் பக்கம் இருந்தனை நடத்தும் மாயன் இயேசுவே. என் பக்கம் இருந்தனை நடத்தும் மாயன் இயேசுவே. என் தனிமை அச்சத்தை போக்கும் துணைவன் இயேசுவே. என் தனிமை அச்சத்தை போக்கும் துணைவன் இயேசுவே. என் துணிவும் தெம்புமாய் திகழும் தோழன் இயேசுவே. என் துணிவும் தெம்புமாய் திகழும் தோழன் இயேசுவே. என் தெளிவும் திறனுமாய் வந்த வார்த்தை இயேசுவே. என் தெளிவும் திறனுமாய் வந்த வார்த்தை இயேசுவே. என் உறவும் நிறைவுமாய் வாழும் உண்மை இயேசுவே. என் உறவும் நிறைவுமாய் வாழும் உண்மை இயேசுவே. நம்முன் உடலும் சதையுமாய் வீச்சிருக்கும் எல்லாமல் இறைவனை உற்று நோக்குவோம். தன்னால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. இருப்பினும் அடிமையின் வடிவை ஏற்று நமக்காக பிறந்து மரித்து நம் பாவங்களுக்கு கழுவாயாக மாறிய நம் நற்கருணை நாதரை உற்று நோக்குவோம். நம் அனைவரும் ஒன்றாக இணைந்து மன்றாட வேண்டிய பதில்: ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கும் வியாபித்திருக்கின்ற எல்லாம் வல்ல இறைவா, எம் அன்னையாம் திரு அவைக்காக மன்றாடுகின்றோம். எம் திரு தந்தைக்கு தேவையான உடல் வலிமையையும் மன வலிமையும் கொடுத்து உம் மந்தைகளை நம்பிக்கையிலும் அன்பிலும் தொடர்ந்து வழிநடத்த அவருக்கு தேவையான மன உறுதியை அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் நாட்டை ஆளுகின்ற தலைவர்களுக்காகவும் பல்வேறு சமய சமூக தலைவர்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். அவர்கள் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மக்களின் தேவையை புரிந்து கொண்டு சேவை செய்ய அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் இதயத்தின் அவற்றிலே குடிகொண்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எவ்வாறாக பேச வேண்டும் என்று என்றென்றும் எங்களோடு இருந்து பேசிக்கொண்டிருக்கும் இறைவா, இதோ குருத்துவ அருட்பொழிவுக்காக எங்களையே நாங்கள் தயாரித்து கொண்டிருக்கின்ற இவ்வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் உமது ஆவியால் நிரப்பி நாங்கள் தொடர்ந்து உம் பலிப்பீடத்திலே பணி செய்ய எங்களுக்கு தேவையான அருளையும் வரங்களையும் தந்திருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக உம்மை கண்டு உம்மை மன்றாடுகின்ற அனைத்து மக்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். சிறப்பாக முதியவர்களுக்காகவும் நோயுற்றவர்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். அவர்களோடு என்றும் இருந்து அவர்களுக்கு உறுதுணையாயிருந்து அவர்களோடு பயணித்து அவர்களை வலுவூட்டவும் வலிமையூட்டவும் உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் அனைவரும் நம் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக
நற்கருணை நாதரை நோக்கி மன்றாடுவோம். அன்பு தெய்வமே இறைவா, உம்முடைய பிரசன்னம் எவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது. இதோ இந்த நாளிலே ஏராளமான மக்கள் மாதா தொலைக்காட்சியின் வழியாகவும் இன்னும் பல்வேறு ஊடகங்கள் வழியாகவும் உம்முடைய பிரசன்னத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இதோ கண்களில் நீர் வழிய, ஆண்டவரே எங்களுடைய கவலை மாறாதா, எங்களுடைய கஷ்டம் தீராதா என்று ஏங்கி ஏங்கி அழுது கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் இல்லங்களுக்கு போகிற பொழுதெல்லாம், ஃபாதர், இந்த நற்கருணை ஆண்டவர் தான் எங்களோடு இருக்கதாக நாங்கள் உணர்றோம் ஃபாதர். ரொம்ப நன்றி ஃபாதர். முடியாத எங்களுக்கு நற்கருணையை எடுத்துட்டு வந்து எங்க வீட்டுல ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டே இருக்கிறீங்க ஃபாதர். அன்பு தெய்வமே, இது உம்முடைய திருவுள்ளம், இது உம்முடைய பிரசன்னம். இந்த அற்புதமான பிரசன்னத்துக்காக ஏங்கி காத்திருந்து இதோ உம்மை கண்ணார கண்டு கொண்டிருக்கின்ற மாதா தொலைக்காட்சி நேயர்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, அழைத்தல் என்பது மிக மிக அற்புதமானது. இதோ அருள் பணியாளர்களாகவும் அருள் சகோதரிகளாகவும் இன்னும் குடும்ப தலைவனாகவும் தலைவியாகவும், ஏன் இந்த உலகத்தின் எல்லா இடங்களிலும் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பணியை நீர்தாமே கொடுத்திருக்கிறீர். எங்களுடைய இலக்கு இதுதான் என்பதை சொல்லி இந்த உலகத்தை இன்னும் 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 எங்களுடைய கரங்களினால், எங்களுடைய கால்களினால், எங்களது அறிவு திறமையினால் அழகாக்கி கொண்டே இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய அழைப்பினை நாங்கள் உணர வேண்டும். இதோ நோயுற்ற நிலையிலே இருக்கிறவர்களும் கூட ஏதோ ஒரு வகையில் அந்த குடும்பத்தினருக்காகவும் இன்னும் இந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆமாண்டவரே, ஒவ்வொருவருடைய பிரசன்னமும் ஏதோ ஒரு வகையில் நல்லதொரு அழைப்பாக இருந்து இந்த உலகை, இந்த இயற்கையை, இன்னும் ஏராளமான உள்ளங்களை மாற்றி அமைத்துக் கொண்டே இருக்கிறது. உம்முடைய திட்டம் எவ்வளவு அற்புதமானது, உம்முடைய திட்டம் எவ்வளவு ஆனந்தமானது. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய திருவுள்ளத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல என்பதை எல்லாம் கடந்து மறந்து என்னிடம் நீர் கொடுத்திருக்கிற அந்த அற்புதமான பணியை, அற்புதமான அழைப்பை நான் உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு உம்முடைய கைகளை இறுக பற்றி கொண்டு தொடர்ந்து வாழுகிற அந்த அற்புதமான உள்ளத்தை, உன்னதமான உள்ளத்தை ஒவ்வொரு நாளும் எங்கள் அனைவருக்கும் தந்தருளும். ஆமேன், ஆமேன், ஆமேன். மாண்புயர் இவ்வருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து
யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.